உலகத்தில் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய சிவபெருமான் பாதத்தை சிக்கனை பற்றி நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாராயணன் நாமமும் நம்முடைய வாழ்க்கையை உய்விக்கும் என்று அந்த நாராயணனை மனதால் நினைத்து இன்றைய புதிய விடியலுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கேள்விகளால் ஒரு வேள்வி. ஆன்மீக அன்பர்களே, பொதுவாக நமக்கு கதை கேட்கறது, இல்லை பிறர் கதை சொல்லி நாம் உணர்வது, இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக சிந்தனைகளை அடுக்கடுக்காக கேட்டு மகிழ்வது ஆனந்தம். ஆனால் இந்த வழிபாடு இருக்கிறதே, இந்த இறை நம்பிக்கை இருக்கிறதே, இதனுடைய நோக்கமே ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டு நாம் தெரிந்து புரிந்து அறிந்து செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய செய்தியாக இருக்கும். நம்முடைய அறிவு எப்போ விருத்தி ஆகுதுன்னா ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். இது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன்னுடைய அறிவியல் புத்தகங்களிலும் எழுதுகின்றார், ஆன்மீக தொடரிலும் எழுதுவார். மனிதன் முதலில் கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஆன்மீகத்தில் பல புத்தகங்களை திரட்டி சின்ன சின்ன கேள்விகளை உருவாக்கி அதன் மூலம் எளிய பதில்களை உங்களுக்கு வழங்குகின்றோம். முதல் கேள்வி, வழிபாடு எத்தனை வகைப்படும்? இப்போ நம்ம மண், மரம், கடல் எல்லாத்தையும் இறைவனாக வழங்கிடுறோம். ஆனால் ஐதீகத்தில் வழிபாடு எத்தனை? 3: அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. இன்றைக்கி உலகமே ஃபாலோ பண்ணுறது 3வது நிலை உருவ வழிபாடு. அடுத்து கேட்குறாங்க, கும்பாபிஷேகம்னு செய்கிறாங்களே அது எத்தனை வகைப்படும்? குடமுழுக்குங்கிறது 3 வகைப்படும். 1, புதிதாக ஒரு மண்ணில் நிலத்தில் கோயிலை எழுப்பி குடமுழுக்கு செய்வது என்பது முதல் வகை. 2வது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சுவாமிக்கு விஷ ஜந்துக்கள் போய் தீண்டிட்டா அதுக்கு 4 நட்சத்திரமே பார்க்க வேண்டாம், யாகசாலை வச்சு கும்ப நீர் வச்சு பூஜை பண்ணி பிறகு அந்த நீரை ஊற்றிடணும். அப்போ புதுசாக கட்டி பூஜை செய்கிறது 1 குடமுழுக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய இறைவனுக்கு விஷஜந்து தீண்டிட்டா 1, இன்னொன்று கட்டிய கோவில் பழுதடைந்து சிதலமடைந்து இருந்தால் அதை செப்பனிட்டு 12 ஆண்டுக்கு ஒரு முறை செய்வது கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் ஏன் செய்கிறோம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு ஒரு சப்கொஸ்டின் கேட்டால், தினசரி செய்கிற பூஜை நித்திய பூஜை, அதில் நிறைய குறை இருக்கும். அந்த குறையை போக்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம், அது அந்தந்த கோவிலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அந்த கோவிலில் உள்ள பிரம்மோற்சவத்தையும் சரி பண்ணுவதற்கு குறைகளை பெருஞ்சாந்தி பெருவிழா குடமுழுக்கு. சரி, அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்த கனகதாரா தோத்திரம் இருக்கே அதை இயற்றியது யாரு, எப்படி சொல்லணும்? இந்த உலகத்தில் ஒரு பெண்மணி பிச்சை பாத்திரத்தில் அன்னம் இடுவதற்கு வந்தபோது எதுவும் இல்லாதது ஒற்றை நெல்லிக்காயை தந்து வறுமையை போக்கினாலே அதுக்கு பேர் தான் கனகதாரா தோத்திரம் எழுதுவதற்கு காரணம். அந்த தோத்திரத்தை சொல்லி அந்த வீட்டில் நெல்லிக்காயை மலை மூட்டையாக பெற்றவர் ஆதிசங்கரர். அப்போ இப்படி ஒத்த வரியில் சொல்கிறேன், கனகதாரா தோத்திரத்தை எழுதியது ஆதிசங்கரர். அதை எப்படி சொல்லணும்னா, ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியும் வீட்டில் சொல்லிகிட்டே வந்தால், இல்லை சார் யூடியூப்பில் போட்டு சொல்லுங்கள், இல்லை டேப்பில் போட்டு சொல்லுங்கள், ஒளிநாடாக்களில் கேட்டுக்கிட்டே இருங்க, இல்லை வாகனத்தில் போகிறீங்களா ஒரு பென்ட்ரைவில் போட்டு கனகதாரா தோத்திரம் கேளுங்க. எங்கெல்லாம் கனகதாரா தோத்திரம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் துர்தேவதைகள் போய் அஷ்டலக்ஷ்மி வாசம் செய்வாளாம். ரைட். அப்போ அற்புதமாக ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, சார் சுவாமிக்கு பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறோம், மனுஷனுடைய மன நிறைவுக்கு ஆயுள் விருத்திக்கு ஹோமங்கள் உண்டா? உண்டு. ஆயுஷ் ஹோமம்னு பண்ணுவோம். பிறந்த ஒரு வயசு முதல்ல பண்ணோன்னு புண்ணியாஜனம் பண்ணுவோம். 1 வருடம் நிறைவாயிட்டா அதற்கு ஆயுஷ் ஹோமம்னு பண்ணுவோம். 60 வயது ஒரு தம்பதிக்கு நிறைவாகி நல்ல பெருவாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தின்னு பண்ணுவோம். 70 வயது வந்துட்டால் பீமரத சாந்தின்னு பண்ணுவோம். 80 வயது வந்துட்டால் சதாபிஷேகம்னு பண்ணுவோம். அதுவே அவங்க 100 ஆண்டு பிறை கண்டிட்டாங்கன்னா கனகாபிஷேகம். இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தோஷத்தை போக்குறதுக்கு ஏதாவது பண்ணலாமன்னா
வேதத்தில் சொல்கிறாங்களே உக்கிர சாந்தி ஹோமம். அது முதல்ல நம்முடைய அசுத்தத்தை நீக்கி நம்ம தூய்மைப்படுத்தி இந்த ஹோமம்லாம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆக்கிடும். ரைட். அடுத்து கேட்டிருக்காங்க, வாழ்வில் படிக்க வேண்டிய நூல் எது? ஒத்த நூல் தான். 1000 ஸ்லோகம் வந்தாலும் நாமம் இருந்தாலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். அந்த மாதிரி 1000 நூல் இருந்தாலும் மனித வாழ்க்கைக்குன்னு எழுதப்பட்ட நூல் பகவத்கீதை. சொல்ல வேண்டிய மந்திரம் ஒற்றை மந்திரம் காயத்ரி. ஓம்பூர் புவட்ச தச்ச விதர்வரண்யம் வர்க்கோ தேவஸ்தே தீமிகி தியோயோன பிரஜோதியார். அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இல்லத்தில் வளர்க்க வேண்டிய செடி கொடி மரம் எது? இது பெருசாக ஆன்மீகத்துக்குள்ளே வராது, இருந்தாலும் சொல்கிறேன். துளசி வச்சு, துளசி மாடம் வச்சு வீட்டில் விளக்கேற்றி அதுக்கு தண்ணி ஊற்றி பூஜை பண்ணால் மகாலட்சுமியினுடைய சொரூபம் துளசி மாடம். வில்வ மரம் வீட்டில் இருந்தால் அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. ஆனால் அதை குளித்து சுத்தபத்தமாக தான் பறித்து போடணும். வேப்ப மரம் இருந்தால் வெட்டிடாதீங்க, அது பெரிய விழிக்கு துணை. என் பாதம் முருகான்னு சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கைக்கு துணை அந்த வேப்ப மருதம். அதை விட சிறப்பு ஒத்த வரியில் எழுதியிருக்காங்க ஞான மலர்கள்ங்கிற புஸ்தகத்தில். நந்தவனம் வைத்து டெய்லி பூ பூக்கக்கூடிய பூவை எடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுவது உகந்தது. எதற்கு பயப்பட வேண்டும்? அடுத்து ஒரு கேள்வி, பாவ செயல்களுக்கு பயப்பட வேண்டும். துன்பத்தை துடைப்பது எப்படி? ஆண்டவனை அகமகிட வேண்டுவது. எது கொடியது? பிடிவாதம் கொடியது. எது கடைசி வரை மனிதனுக்கு பின்தொடர்ந்து வரும்? பாவ புண்ணியம். எது உயர்ந்தது? மனிதனுக்கு உயர்ந்தது மன்னிக்கும் குணம். இப்படி ஏன், எதற்கு, எப்படி என்று தெரிந்து கொண்டால் நாமும் மனிதனாகலாம், முயன்றால் மகாத்மா ஆகலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.